இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேனு, இப்ப சந்தோஷமா உனக்கு? எல்லாரையும் பேசி ஜனமா வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அக்கா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்க்கா. எப்படியாவது நிறுத்திடு. என்ன சொல்ற? ஆமாக்கா. ஜனமா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா ஜனமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க? அவங்க வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மாத்த முடியாது தேனு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அக்கா, நான் அந்த இடத்துலயே ஜனாமா கிட்ட சொல்லிருப்பேன், ஆனா முடியல. ஏன் எதுக்கான காரணம் கேட்டா என்கிட்ட அதுக்கான காரணமே இல்லக்கா. அதான் உன்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கேன். பிளீஸ்க்கா, எப்படியாவது ஜனாமா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுக்கா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏய் தேன், நீ அந்த பையனை லவ் பண்றதானே? அப்புறம் எதுக்கு வேணாங்கற? நீ முதல்ல அழறத நிப்பாட்டு. என்ன பிரச்சனை உனக்கு? நீ எதுவா இருந்தாலும் சொல்லுத்தேன்னு நான் சரி பண்றேன். ஐயோ அக்கா, இது ஜனாமா நடத்துற கல்யாணம். அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்துல அம்மாவும் கலந்துக்க முடியாது, அப்பாவாலையும் வர முடியாது. அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லாத அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையா? வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நடக்க போற நல்ல விஷயம். எதுக்கு போய் பெத்த தாயும் தகப்பனும் இருந்தும் இல்லாம நடக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமைக்கா. அப்படி ஒரு கொடுமை எனக்கு நடக்க வேண்டாம். தேனு, இதுதான் உன் பிரச்சனையா? ஆமா, இத சரி பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஜனாமா நடத்துற கல்யாணத்துல அம்மாவும் அப்பாவும் வர முடியுமா? முடியாதுக்கா. அம்மாவை கூட விட்டு தள்ளு, அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல. உன்னோட கல்யாணம் தான் அவர் இல்லாம எப்படியோ நடந்துடுச்சு. இப்போ ஏன் கல்யாணமோ அதே மாதிரி நடக்கணுமா? தேனு, என்ன பாரு. குறிச்ச தேதியில குறிச்ச மண்டபத்துல உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்கும். அதுவும் ஜனமா தலைமையிலேயே நடக்கும். அதே கல்யாணத்துல அப்பாவும் அம்மாவும் வந்து அர்ச்சதை போட்டு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அத நான் பண்ண வைப்பேன். இது என் சத்தியம். எப்படிக்கா? நான் சொன்னா செய்வேன். நீ எதையும் யோசிக்காம கல்யாணத்துக்கு ரெடியாக. இல்லக்கா, இப்படி சொல்லி கடைசி நேரத்துல அவங்க வரலன்னா? தேனு, வருவாங்க. உனக்கு அக்கா மேல நம்பிக்கை இல்லையா? தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன நீ பாட்டுக்கு எதை பத்தியுமே யோசிக்காம சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்க. உன் தங்கச்சி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. லாஸ்ட் மினிட்ல இது நடக்கலனா கல்யாணமே வேணான்னு மனமேடை விட்டு எந்திரிச்சு ஓடி போயிருவா. அப்புறம் அது எவ்வளவு பெரிய அவமானம் இருக்கும் தெரியுமா? தமிழ், நீ தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க. இது யாருக்குமே நல்லது இல்ல சொல்லிட்டேன். நான் சொன்னா அது நடக்கும். அதான் எப்படி? ஜானு நடத்துற கல்யாணத்துல உங்க அப்பா அம்மா எப்படி வர முடியும்? முடியும், என்னால முடியும்.